நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள கார்த்திகேயன் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். இன்று மாட்டுப் பொங்கல். பொங்கல் திருவிழாவின் 3ஆம் நாள். விவசாய தொழில் செய்வோருக்கு உற்ற நண்பனாயிருக்கும் கால்நடைகளுக்கான திருநாள் இது. கால்நடைகள் இல்லாமல் விவசாயம் இல்லை. பயிர் தொழிலோடு இணைந்த பக்கத் தொழில் கால்நடை வளர்ப்புன்னு முன்னாடிலாம் சொல்லுவோம். ஆனால் இப்போது பக்கத் தொழில் இல்லை, அது இணையான தொழில்னு சொல்லும் அளவுக்கு வளர்ந்திருக்கு. காரணம், இயற்கையை நம்பி செய்யப்படும் வேளாண் தொழில் பல சமயங்களில் பொய்த்து போயிருக்கு. அப்போதெல்லாம் கிராமப்புற மக்களுக்கு உறுதுணையாக இருந்து அவர்களை காப்பாற்றியவை கால்நடைகள் தான். கடுமையான வறட்சி நிலவிய காலங்களில் கை கொடுத்தவை கறவை மாடுகளும் ஆடுகளும் கோழிகளும் தான். இப்போது இவற்றின் முக்கியத்துவம் உணரப்படுது. எப்போதும் நமது விவசாயிகள் கூட இந்த கால்நடைகள் இருக்கணும். கால்நடைகளிலிருந்து பால் மாமிசம் கிடைத்தாலும் அவற்றின் கழிவுகள் தான் மிக மிக முக்கியமானவை. இந்த கழிவுகளை அடிப்படையாக வச்சு தான் விவசாயம் செய்கிறோம், பயிர் சாகுபடி மேற்கொள்கிறோம். கார்த்திகேயன் ஒரு முறை ராஜாஜி அவர்கள்ட்ட புதுசாக டிராக்டரை கொண்டு போய் இந்த கருவியை நாம் விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம், இதன் மூலம் விவசாய பணிகள் ரொம்ப வேகமாக காலத்தில் செய்து முடிக்க முடியும்னு பெருமையாக அலுவலர்கள் சொல்லியிருக்காங்க. உடனே ராஜாஜி அவர்கள் வெளியே வந்து டிராக்டரை சுத்தும் முத்தும் பார்த்தாராம். பார்த்துட்டு அந்த அலுவலர்கள்கிட்ட இது சாணி போடுமான்னு கேட்டாராம். அலுவலர்கள் முழிக்க, விவசாயத்துக்கு ஆதாரமே சாணி தான், அது இல்லைன்னா எப்படின்னு எதிர்கேள்வி கேட்டாராம். அலுவலர்கள் வாயடைச்சு நின்னாங்களாம். அந்த அளவுக்கு கால்நடைகளின் கழிவுகள் பயிர் சாகுபடிக்கு முக்கியமானது. எல்லாரும் அதை உணரணும். கால்நடைகளுக்கு இந்த ஒரு நாள் மட்டுமல்ல, எல்லா நாட்களும் முக்கியத்துவம் கொடுக்கணும். சாதாரணமாக பொங்கல் திருவிழாவின் போது நிறைய பொங்கல் நாம் சாப்பிட்டு மீதியானது எல்லாத்தையும் கால்நடைகளுக்கு கொடுக்கறது வழக்கம். நல்லது செய்கிறோம்னு நினச்சி அல்லது செய்யக்கூடாது. பொங்கல் நிறைய கொடுத்தா, அரிசி அதிகம் கொடுத்தா கால்நடைகளுக்கு அமில நோய் ஆபத்து ஏற்படலாம். வயிறு உப்பசம், திடீர் இறப்பு கூட உண்டாகும். எளிதில் நொதிக்கக்கூடிய மாவுச்சத்து நிறைந்த உணவுகளான சோளம், மக்காச்சோளம், கோதுமை, அரிசி, பயறு வகைகள், அரிசி சாதம், பொங்கல் போன்றவற்றை திடீர்னு கால்நடைகள் அதிகம் சாப்பிட்டா வயிறு உபசம் உண்டாகும், இறப்பு கூட ஏற்படும். மாடுகளுக்கு 4 வயிறு இருக்குது. அமில நோய் பாதித்த கால்நடைகளின் வயிற்றில் லாக்டிக் அமிலம் அதிகம் சுரந்து செரிமான கோளாறு உண்டாகும். சாதாரணமாக மாடு சாப்பிட்ட பிறகு அசை போடும், பார்த்துருப்போம். மாடு அசை போடலைன்னா ஏதோ பாதிப்பு உண்டாகி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். கார்த்திகேயன் வச்சிருக்கிற 2-3 கால்நடைகளையும் பத்திரமா பார்த்துக்கணும். கால்நடைகள் நமது செல்வம். இன்று ஒரு நாள் மட்டும் நல்லா குளிப்பாட்டி பூ வச்சு பொட்டு வச்சு மாலையெல்லாம் போட்டு வணங்குவோம், நல்லது தான். ஆனால் தினமும் வணங்கணும். கால்நடைகள் இருக்கும் இடம் சுத்தபத்தமாக இருக்கணும். அவற்றின் கழிவுகளை அப்பப்போ எடுத்து சுத்தம் செஞ்சிடணும். கால்நடைகளுக்குன்னு தனி இருப்பிடம் கொட்டா இருக்கணும். அவைகளும் நம்மளைப் போல ஓர் உயிர்தான்கிறத மறந்துவிடக்கூடாது. சரிதானுங்களா? இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.